அறிவு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% இந்த காது கேட்குதா, 50% இந்த காது கேட்குது. இப்போதைக்கு அவைலபிள் கிடையாது, 500 பேருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டான்லிலையும் விசாரிச்சிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் குழந்தைக்கு 6th போயிருக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி பண்ணிடுறேன். நான் சொல்கிறேன் பேரில் வந்தேன். வணக்கம், நான் திருசூல பகுதியிலேருந்து வரேன். என் பேர் சுரேஷ். நான் காலையில் பீச்சுக்கு இன்னைக்கு லீவு தானேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சை முடிச்சுட்டு கலைஞர் நினைவகத்துக்கு வந்திருந்தேன். அங்கே வரும்போது முதல்வர் ஐயா வந்து உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வந்தார். வெளியே வரும்போது நாங்கள் மக்களோட மக்களாக நின்றுட்டு இருந்தோம். அப்போ நான் வணக்கம் வச்சேன். எங்களை நோக்கி வந்தார். நான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹியரிங் பிரச்சனை இருக்குது, அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் சொன்னேன். இன்னைக்கு ஒரு 6 மணிக்குள்ள எனக்கு இந்த ஒரு என் பொண்ணுக்கு இப்போ அந்த ஹியரிங் மிஷின் மாட்டி இப்போ நல்லா கேட்டு நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறத நான் நல்லா பாக்குறேன். முதல்வருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது இருக்கிறதுனால எங்க ஸ்கூல்ல நான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ.